அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அன்பு சகோதர சகோதரிகளே, திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்னரை வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்றுவிட்டால், மன்னரை வாழ்க்கையிலே கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது கேள்வி கணக்குகள் லேசாக்கப்பட்டு, கேள்வி கணக்குகளெல்லாம் இலகுவாக்கப்பட்டு, அந்த மனிதன் அதற்கு பிறகு அவனுக்கு வெற்றியாகவே கணிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் மன்னரை வாசிகளுக்கு அவன் செல்லக்கூடிய இடத்தை காலையிலும் மாலையிலும் காமிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த மன்னரை வாசிகளுக்காக வேண்டி நாம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். மேலும் அந்த மன்னரைக்கு நாம் எந்த விஷயத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம், மன்னரையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் சரியான ரீதியிலே அதிகமான முறையிலே இபாதத்துகளும் நல்ல அமல்களும் செய்திருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மன்னரை வாழ்க்கையிலே, கபருடைய வாழ்க்கையிலே ஈடேற்றம் பெற்றவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்ற துஆவோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.